ஆமா, வெண்ணிலாவுக்கு காஃபி குடித்தியா? கொடுத்தங்க. அவ வேண்டான்னு சொல்லிட்டா. இப்ப எங்க இருக்கா? குளிச்சிட்டு சாமி கும்பிட்டுட்டு வரேன்னு சொன்னா. என்னங்க, எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்குங்க. வெண்ணிலா என்னமோ நம்மள பார்க்க வந்த மாதிரி தெரியலங்க. அவ ஏதோ பிரச்சனையில தாங்க வந்த மாதிரி இருக்கு. எனக்கும் அப்படித்தாமா இருக்கு. இல்லைன்னா அந்த ராத்திரில அப்படி தனியா வரமாட்டா. வீட்டுல வேற யாருக்கும் தெரியாதுன்னு சொல்றான். கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் தாங்க ஆகுது. அதுக்குள்ள அவ இப்படி தனியா வந்திருக்கிறத நினைச்சா எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. அவளை கூப்பிட்டு கொஞ்சம் என்னன்னு கேளுங்க. வெண்ணிலா, அம்மா வெண்ணிலா, கொஞ்சம் இங்க வாமா. சொல்லுங்கப்பா. வா, இங்க வந்து உட்கார். உட்காரு வா. அம்மா வெண்ணிலா, என்னம்மா ஆச்சு? ஏன் அந்த நேரத்துல தனியா வந்த? மாப்பிள்ளைக்கு உனக்கு ஏதாவது பிரச்சனையா? அந்த வீட்டுல இருக்க வேற யாராவது ஏதாவது சொன்னாங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. அப்புறம் எதுக்குமா அங்க யார்ட்டையும் சொல்லாம கூட வந்திருக்க? உன் கூட தான் அண்ணாமலை அத்தை இருக்காங்கல்ல, உன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காங்க. அவங்க கிட்ட கூட சொல்லாம வந்திருக்க. உனக்கு என்ன பிரச்சனையா இருந்தாலும் அவங்க கிட்ட சொல்லிருக்கலாம்ல. இது நான் எழுதின லெட்டர் இல்லையே. எப்படி மாறுச்சு? இருந்தாலும் வருணை விட்டு பிரியணும்னா இதுதான் வழி. ஆமா அத்தை, நான் தான் எழுதி வச்சேன். இது உன் கையெழுத்து இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். எனக்கு தெரியுங்கிறது உனக்கும் தெரியும். எதுக்காக யாரோ செஞ்சு தப்ப உன் மேல போட்டுக்கிற? மத்தவங்களுக்கு வேணா உன் மனசு புரியாம இருக்கலாம். ஆனா எனக்கு உன்னை பத்தி நல்லா தெரியும். சொல்லு, எதுக்காக வீட்டை விட்டு வந்த? எனக்கு வேற வழி தெரியல. விருப்பம் இல்லாத ஒருத்தரோட எப்படி வாழ முடியும்? என்னை விட்டு போயிடுன்னு சொன்னானா? வருணுக்கு சாராதான் பொருத்தமானவங்க. அவங்க 2 பேரும் ஒருத்தரை ஒருத்தர் மனசார விரும்புறாங்க. அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழட்டும். எனக்கு அது போதும் அத்தை. என்ன பேசுற வெண்ணிலா? நீ நினைக்கிற மாதிரி சாரா வருண உண்மையா லவ் பண்ணல. பணத்துக்காக தான் லவ் பண்ற மாதிரி நடிக்கிறா. இல்ல அத்தை, வருண் சாரா மேல அவ்வளோ அன்பு வச்சிருக்காரு. சாராவும் உயிருக்கு உயிரை அவரை நேசிக்கிறா. அதனாலதான் அவரை விட்டு கொடுக்க முடியாம ரொம்ப கஷ்டப்படுறா. அவங்க ஒண்ணு சேரட்டும் அத்தை. அதுக்கு நான் வருணை விட்டு பிரிஞ்சுதான் ஆகணும். வெண்ணிலா, உனக்கு எப்படி சொல்லி புரிய வைப்பேன்? சாரா வருண மட்டும் இல்ல, வருண மாதிரி பல பேரை லவ் பண்ணிருக்கா. எல்லாமே பணத்துக்காக. என்னத்த சொல்றீங்க? ஆமா வெண்ணிலா, அவளுக்கு யார் மேலயும் உண்மையான காதல் இல்ல. பணத்துக்காக லவ் பண்ணுவா. அவ நினைச்சதை அடைஞ்சிட்டா அவங்கள அப்படியே விட்டுட்டு கிளம்பிடுவா. ப்ளீஸ் அத்தை, வருண் சாராவை பத்தி நல்லா தெரிஞ்சுதான் லவ் பண்றாரு. அவ கூட வாழ்ந்தாதான் அவர் சந்தோஷமா இருப்பாரு. என்னை விட்டுருங்க அத்தை, நான் இப்படியே இருந்துட்டு போறேன். நான் இவ்வளவு சொல்லியும் நீ நம்பலல? சரி, சாரா எப்படிப்பட்டவன்னு நான் உனக்கு இப்பவே ப்ரூவ் பண்றேன். அப்படி பண்ணிட்டா நீ இப்பவே வீட்டுக்கு வருவியா? வேண்டாம் அத்தை, எனக்கு வருண் வேண்டாம். அவருக்கு சாராதான் அத்தை பொருத்தமானவன். அவர் சாராவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருந்தாருன்னா அதுவே எனக்கு போதும். இதுக்கு மேல என்ன எதுவும் கேட்காதீங்க ப்ளீஸ். வெண்ணிலா, மச்சான் அவசரப்படாதீங்க. நம்ம வீட்டில் இருக்கிறவங்க யாரும் அப்படிப்பட்டவங்க இல்லை. உண்மை என்னன்னு தெரியாம யார் மேலேயும் சந்தேகப்பட வேண்டாம்.
அப்போ வீட்ல இருக்கிற பணம் எப்படி மச்சான் காணாம போவோம்? சரி, நீங்க எதுவும் டென்ஷன் ஆகாதீங்க. முதல்ல அண்ணாமலை வரட்டும், வந்தது விஷயத்த சொல்லுவோம். அவங்க தான் மருமகளை தேடி போயிருக்காங்களே. அவங்க வரதுக்குள்ள பணத்தை எடுத்தவங்க எஸ்கேப் ஆயிட்டாங்கன்னா அது வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது. பேசாம போலீஸ்ட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம். அவங்க வந்து கண்டுபிடிக்கணும். போலீஸா? என்ன மாப்பிள்ளை இப்படி எல்லாம் சொல்றீங்க? மாப்பிள்ள வேண்டாம், அவசரப்படாதீங்க. நாம நல்லா தேடி பார்ப்போம். இத பாருங்க, நம்ம தேடினா கிடைக்காது. போலீஸ்ட்ட போறதுதான் ஒரே வழி. நான் இப்போ கால் பண்றேன். ஐயோ இல்ல வேண்டாம் மாப்பிள்ள, மாப்பிள்ளை. நீங்க எங்க? உன்னதான் பார்க்க வந்த வெண்ணிலா. தேங்க்யூ சோ மச் வெண்ணிலா. எந்த பொண்ணுமே செய்ய முடியாத காரியத்தை எனக்காக நீ பண்ணிருக்க. இதை நான் என் லைஃப்ல மறக்கவே மாட்டேன். தேங்க்யூ சோ மச் வெண்ணிலா. இல்லங்க, நான் தான் உங்ககிட்ட சாரி கேட்கணும். தேவையில்லாம நான் தான் உங்க லைஃப்ல குறுக்க வந்துட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க. அதெல்லாம் இல்ல வெண்ணிலா. நீ என்ன தெரிஞ்சா பண்ண? வருண் கல்யாணத்துக்கு முன்னாடியே அவங்க அம்மா கிட்ட எங்க காதல் விஷயத்தை பத்தி சொல்லி தடுத்திருக்கணும். ஆனா அவ அம்மா மேல இருக்கிற மரியாதையில சொல்லாம பிரச்சனை இவ்ளோ தூரத்துக்கு வந்துருச்சு. அட்லீஸ்ட் உங்ககிட்டயாச்சும் அவன் சொல்லியிருக்கணும். தப்பெல்லாம் வருண் மேலதான். அதனால வருண்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். வருண் மேல எந்த தப்பும் இல்லைங்க. அவர் சொன்னதை நான் தான் சரியா புரிஞ்சுக்கல. தப்பு என் மேலதாங்க. அதுக்கு அவர் என்ன பண்ணுவாரு? அவனை விட்டு வந்து கூட அவனை விட்டு கொடுக்காம பேசுறியா? இப்பதானே தெரியுது உன்னையே எல்லாரும் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்கன்னு. இருந்தாலும் ஒரு பொண்ணா அவனோட கஷ்டம் எனக்கு புரியுது வெண்ணிலா. எந்த பொண்ணும் தான் உயிரை கூட விட்டு கொடுத்துருவா. ஆனா தாலி கட்டின புருஷனை யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டா. ஆனா நீ வருண் சந்தோஷத்துக்காக விட்டு கொடுத்திருக்கியே. நீ கிரேட் வெண்ணிலா. உன் இடத்துல வேற எந்த பொண்ணு இருந்திருந்தாலும் பிரச்சனை இன்னும் பெருசா இருக்கும். இவ்ளோ வசதியான வாழ்க்கைய யாருதான் விட்டு கொடுத்திருப்பாங்க? ஆனா நீ விட்டு கொடுத்திருக்க. அதுவும் எங்க காதலுக்காக. ரொம்ப நன்றி வெண்ணிலா. உண்மையான காதல் எப்பவுமே தோக்காதுங்க. வருண கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருங்க. அவருக்கு நீங்க தான் பொருத்தமான ஜோடி. ஆல் தி பெஸ்ட்.